வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷலே இது செய்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாகுங்க. அதே டைமில் இது செய்கிறதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாங்க. நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா உப்பு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சிடலாங்க. இப்போ அதே பேன்லேயே 3 கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கிறேங்க. கேரட்டை தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கேரட் அளக்குறீங்களோ அதுலேயே பாலும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யிலேயே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போயிருச்சுங்க. இதில் 2 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். நான் கட்டி பால் எடுத்திருக்கேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம திக்கான பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. கேரட் பால்லையே நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாலோட அளவு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகி நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இது இன்னும் கூட திக்கான ஸ்டேஜுக்கு வரணுங்க. இப்போ பாருங்கள், பால்லாம் நல்லா சுண்டி திக்காகிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவு கேரட்டுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதெல்லாம் திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகி அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஏலக்காய் 4 தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்துடலாம். இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணதில் ஃபுட் கலர் கூட எதுவும் சேர்க்கலைங்க. ஆனால் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.